அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலாஜிங்க. கொளத்தூர் பகுதியை சார்ந்தவன். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஐம் சிவில் இன்ஜினியர். ஐ எம் டூயிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். அது இல்லாமல் பேங்கிங் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சன் டிவியில் அந்த சீரியல் ஒன்று, அவளுக்கு மேலே ஒரு வானம் சொல்லி ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தெலுங்குல ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். பட் நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆக்டிவிட்டியில் இருந்தேங்க. நம்ம ராஜா சார் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, டாக்டர். ஸோ அவரோட ரைட்டில் அவரோட தாட்ஸு, அவரோட மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு டாக்டர், ஒரு டீனாக இருந்தவர், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்து அண்ட் யூஎஸில் மைக்ரேட் ஆகி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவர் வந்து நாலேஜ்னால் அவ்வளோ ஒரு நாலேஜ் பர்சனாலிட்டி. ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாரு. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல் யூஎஸ்ல இருக்கிறவர், அவர் கன்சல்டிங்லாம் ஒரு கன்சல்டிங்கே வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறவர் எதுக்காக படம் பண்ணுறாரு? எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் தான் அவருக்கு ப்ரொடியூசர் கவுன்சில், ஃபிலிம் சேம்பர்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து ஒரு டைட்டிலாம் ரெஜிஸ்டர் பண்ணோம். அது அப்படியே டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே ஒரு பிரேக். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூல், அவரால் டைம் ஸ்லாட் பண்ணி வர முடியல. அந்த டைட்டில் அப்படியே இருந்ததுங்க. அண்ட் சடனாக ஒரு 5 day he started doing ஃபிலிம் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சு. நான் ஜஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பிகினிங் டே ஒன்லியே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு என்ன சார், நான் எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நான் என்ன சார் பண்ண போகிறேன்? இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. பட் எனக்கு அப்போவுமே ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. என்ன சார்? இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. சர்ப்ரைஸுங்க சார், நீங்கள் ஒரு மினிஸ்டர் ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் ஹெல்த் மினிஸ்டர், நம்ம படத்தோட ஹெல்த் மினிஸ்டராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஷூட்டிங்கே இருக்குங்க. இதில் திருநெல்வேலியில் ஒரு ஷூட் பண்ணார் அண்ட் மதுரையில் பண்ணார். இது மண்ணும் தமிழும், அதாவது ஒரு கலாச்சாரமும் அந்த மாதிரி ஒரு படம் கொண்டு போயிருப்பார். நம்மளோட கலாச்சாரம், மதுரை, இந்த லிங்க் அப்படியே ஒரு மாதிரி கோயின்சிடென்ட்டாக அந்த படத்தில் வருங்க. இது எல்லாமே டச் பண்ணியிருப்பாரு. அந்த மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. மெடிக்கல் என்னெல்லாம் இன்னைக்கு டே டு டே என்னெல்லாம் நம்ம வந்து என்னெல்லாம் இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ். சரி, மெடிக்கல்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எல்லாத்த விட ஜாஸ்தியாக படிக்கிறவங்க மெடிக்கல் டாக்டர்ஸ் தான். ஒரு 5 years படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எம்டி படிக்கிறாங்க, தென் அதுக்கப்புறம் அடிஷனல் கோர்சஸ் பண்ணுறாங்க. அப்போதான் ஒரு முழுமையான டாக்டராக வர முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வந்து டே டு டே என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறாங்க மெடிக்கலில், அந்த சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாருங்க. அண்ட் இவருமே ஒரு ஹாஸ்பிட்டல் டீன் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி பர்சன் இல்லையா? அவர் தான் டோட்டல் ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட டீன் அப்படின்னா ஒரு பெரிய பொசிஷன். ஸோ அதுல இருந்தவர் வந்து ஒரு படம் பண்றாரு. அதுல இருந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சப்ஜெக்டை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் அவரோட முழு இது.